ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வந்து இந்த செம்பருத்தி வச்சு 2 வருஷம் ஆகுதுங்க. 2 வருஷமாகவே நல்லா பூக்குது. ரீபாட்டும் இன்னும் பண்ணலை. இப்போ வெயில் வரும்போது எல்லா வீட்லேயும் மாவு பூச்சி அதிகமாக இருக்கும். ஸோ மாவு பூச்சினால் செடி செத்து போகிற அளவுக்கு நான் இது வரைக்கும் விட்டதில்லை. மாவு பூச்சி அதிகமாக வரதுக்கும் விட்டதில்லை. என்ன பண்ணுவேன்னா, இருக்கிற இடத்த மட்டும் ப்ரூன் பண்ணிடுவேன். மாவு பூச்சி இருந்ததுன்னா அதை ப்ரூன் பண்ணி எடுத்து போட்டுருவேன். இவ்வளோ தான் நான் செய்வேங்க. இப்போ இந்த வெயில்னால கொஞ்சம் டல்லாகி பூக்கள் வந்து கம்மியாக இருக்காங்க. அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒவ்வொரு நுனியையும் மொட்டுக்கள் இருந்ததுன்னா விட்டுருவேன். அது மனசு கேட்காது, அதனால் அதை மட்டும் விட்டுருவேன். எல்லா இடத்தையும் இப்படி ப்ரூன் பண்ணி விட்டுருவேங்க. கொஞ்சம் ஒரு ஒவ்வொரு அடிக்கு அல்லது அரை அடிக்கு இப்படி ப்ரூன் பண்ணி விட்டுருவேன் எப்போதுமே. போன வருஷமே இதான் பண்ணேன். இப்படி பண்ணினா அதுலேருந்து நிறைய கொப்புகளோட ஒரு மாதிரி அடர்த்தியாக வளரும். அதுக்கப்புறம் நான் இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியும். திடீர்னு ஒரு நாள் நான் காமிப்பேன் பாருங்கள், 30 பூக்கள், 40 பூக்கள், 60 பூக்கள்னு காமிச்சிருப்பேன். ஆனால் இப்போ வெட்டி விடுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ரூன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இதை வந்து இப்படி கட் பண்ணி தான் விடணும். இலைகளை உருவி அந்த மாதிரிலாம் விடக்கூடாது. இப்படி நம்ம ஒரு அடி அரை அடிக்கு வெட்டி விடும்போது கம்ப்ளீட்டாக எல்லா நுனியும் கட் பண்ணிடுங்க. அப்படி விடும்போது இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாகி அப்படியே 60 பூ 70 பூ அந்த மாதிரி பூக்கிற அளவுக்கு சூப்பராக வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணலை அப்படின்னாக்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நான் ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன். என் வேலையை நான் முடிச்சுட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே